ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 3 விதமான பூரண கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பூரணத்தை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் 100 கிராம் கடலப்பருப்பு எடுத்துருக்கேங்க. கடலப்பருப்பை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதை வந்து ஒரு 50% அளவுக்கு நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்பவும் குழைய வேக தேவையில்லை, ஒரு 50% வெந்தாலே நமக்கு போதும். அந்த மாதிரி நான் வேக வச்சு இதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மிக்சி ஜாரில் வந்து கொட்டிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செய்யக்கூடியது கொழுக்கட்டை. நீங்கள் இதுக்காக வந்து போட்டு பாகு காய்ச்சி அதில் போட்டு நீங்கள் இந்த இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வீடியோ முழுசாக பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு பவுலில் கொட்டிட்டோம். இதில் வந்து என்ன ஆட் பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் வந்து 1/2 கப் அளவு வந்து தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் துருவல் வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் கொழுக்கட்டை வந்து ஒரே நாளில் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும்னா ஃப்ரெஷ்ஷாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை 2-3 நாள் நான் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் வந்து கொஞ்சம் ஒரு வானலியில் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி போட்டால் நமக்கு வந்து கொழுக்கட்டை வந்து 2-3 நாள் வரைக்கும் இருக்கும். அதனால தான் நீங்கள் ஃப்ரை பண்ணி போடணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது இல்லாதவங்க வெல்லம் கூட எடுத்துக்கலாம், இல்லாட்டினா சர்க்கரை கூட நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நாட்டு சர்க்கரை நான் ஒரு 1/2 கப் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இதோட நம்ம நான் ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கூட நம்ம டேஸ்ட்டுக்காக நான் வந்து இதில் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கக்கூடிய பூரணம் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கோம் கொழுக்கட்டைக்கு மாவு பிணையிறதுக்காக. இதில் வந்து நான் 1 கப் அளவு இடியாப்ப மாவு எடுத்துருக்குறேங்க. நார்மலாக நம்ம வந்து இடியாப்ப மாவு இடியாப்பத்துக்கு நம்ம ஆட் பண்ணுறது. இது வந்து நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து வறுத்து கூட ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி கூட வறுத்து வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் சாதாரணமாகவே பச்சையாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுட்டு ஃபுல்லாகவே இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் வந்து 1 கப் இடியாப்ப மாவுனா 3/4 கப் அளவு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணணும். சுடு தண்ணி தாங்க ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து இல்லாட்டினா ஒரு கடாயில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. கொதித்த பிறகு நம்ம மாவு ஆட் பண்ணி கூட நீங்கள் அதில் வந்து நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நான் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம இதிலே பண்ணிக்கலாங்க. இப்போ நான் வந்து 3/4 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன், அது சுடு தண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கனால நான் ஸ்பூன்லேயே வச்சு கிளறேன். அதுக்கப்புறம் கையில் வச்சு நம்ம பிணைஞ்சிக்கலாங்க. நான் வந்து 3/4 கப்புமே ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு ஃபுல்லாகவே பிணைஞ்சிக்கலாம். இப்போ மாவு வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்பூனை வச்சு நல்லா கிளறிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து கையை வச்சு கிளறிக்கலாங்க. இப்போ அதை கை வச்சு கிளறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணுறதுனால மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ரெண்டாவது நமக்கு கையில் இது மாதிரிலாம் ஒட்டாது, வீரலும் வராது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் போல் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நம்ம கையிலே பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கொழுக்கட்டை வந்து பிடி வந்து வராது நமக்கு. பாருங்கள், இப்போ மாவு வந்து நம்ம நல்லா பிணைஞ்சிட்டோம். இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும். ரெண்டாவது கையில் பாருங்கள் நமக்கு ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம மாவு பூரணத்தையும் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஸ்டஃபிங் பண்ணுறதுன்னு அவங்க சொல்ல போகிறோம். எப்போவுமே நார்மலாக எல்லார் வீட்லேயும் வந்து கொழுக்கட்டை அச்சு வந்து இருக்குது. இப்போ அது மாதிரி இருக்கும். நான் வந்து வருங்க பிளாஸ்டிக்கில் வாங்கியிருக்கேன். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் போல் ஆயில் வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மாவை வந்து எடுத்துக்கலாம். மாவு வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. அதாவது பூரிக்கு எப்படி நம்ம உருட்டுவோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கையால் கொஞ்சம் வந்து அகலமாக இது மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம இந்த அச்சில் வச்சிடலாம். வச்சுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அச்சில் வச்சு கூட இப்படி அகட்டி விடலாம். ஏன் ஆயில் அப்ளை பண்ணுறோம்னா நமக்கு ஒட்டாதுங்க அந்த இதில். அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மோல்டு இல்லாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கையில் கூட இதை செய்யலாம். அது கையில் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பூரணத்தை இதில் வைக்கிறேன்.
வச்சுட்டு இதை அப்படியே மூடிடுங்க. மூடி கொஞ்சம் அழுத்த இப்படி மூடினீங்கனாலே உங்களுக்கு இந்த மாவெல்லாம் எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு வெளியில் வந்துடும். இதை வந்து நம்ம எடுத்துடலாங்க. இப்படி கையை வச்சு இப்படி எடுத்துடலாம். நீங்கள் இங்கேங்க இந்த பக்கம்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் அப்படியே எக்ஸ்ட்ரா மாவை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டாலே நமக்கு எவ்வளோ சூப்பராக அச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து வந்து நம்ம லட்டு பிடிக்கக்கூடிய மோல்டு வச்சுருக்காங்க. இதுவும் வச்சு செய்யலாம். ஏன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஷேப் வந்து அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் எடுத்துக்கிறேன். இதில் லைட்டாக வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு மாவு வந்து இதுக்கு ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சமாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கையிலே நல்லா என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் அகலமாக நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், பூரணத்தை வைக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பூரணத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை அப்படியே வந்து மூடிடுங்க. இப்போ இதே மாதிரி இப்படியே வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கையில் நல்லா வந்து உருட்டினீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். அந்த மாதிரி செய்யலாம். இல்லாட்டினா இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா, இதே மாதிரி குழியில் உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா, இது ஃபுல்லாக வச்சு இப்படி மூடும்போது நமக்கு ஷேப் வந்து கொஞ்சம் நல்லா வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கேப்பில் கொஞ்சம் போல் மாவு இருந்தால் கூட மாவு எடுத்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா பாருங்கள், நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ ரெண்டாவது எப்படின்னா, நீங்கள் சாத்துக்குடி புளியும் பார்த்தீங்களா, அந்த இதை எடுத்துருக்கிறேன். அதை உள்பக்கமாக இப்படி திருப்பிக்கிங்க. இப்போ இது உனக்கு உடஞ்சிருச்சு, அதனால் நான் இந்த மோல்டு இந்த அச்சுக்காக நான் இதை வச்சுக்கிறேங்க. இதில் என்ன பண்ணுறீங்க, இதுலேயும் கொஞ்சம் போல் ஆயில் வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து கொஞ்சம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம உள்ளே இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு கொஞ்சம் இப்படி தேய்ங்க. இதில் வந்து நம்ம இந்த ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். உள்ள வச்சுட்டு இதை வந்து அப்படியே மூடிடுங்க. மாவு நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறீங்க, இதை இது மேலே கொஞ்சம் போல் மாவு வச்சு ஃபுல்லாக சரிசமமாக இது மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடலாம். பாருங்கள், மாவு வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம். ப்ரெஸ் பண்ண பிறகு இது என்ன பண்ணுறீங்கன்னா, வச்சு லைட்டாக இப்படி தட்டினீங்கன்னா போதும், உங்களுக்கு அழகான சூப்பரான ஒரு டிசைனில் நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து 3 விதமான பூரண கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம அச்சில் பண்ணியிருக்கோம். இதுவே நீங்கள் கையில் பண்ணுறதுன்னா சும்மாவே கையில் வந்து ஃபுல்லாக வந்து நல்லா பரப்பிக்குங்க. தட்டிட்டு நடுவில் ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அப்படியே மூடிட்டிங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு வந்துடுங்க. இல்லாட்டினா நீங்கள் சாதாரணமாக கொழுக்கட்டை எப்படி பிடிப்பீங்களா கையில், அந்த மாதிரி கூட நீங்கள் நடுவில் வச்சுட்டு கூட அப்படியே அழுத்தி பிடிச்சிங்கன்னா கூட அதுவும் ஒரு ஷேப்பில் நமக்கு வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணி நம்ம இட்லி பாத்திரம் வச்சுருக்காங்க. இட்லி பாத்திரத்தில் மேலே வந்து துணியை வந்து விரித்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் ஸ்டீமில் கூட பண்ணலாம். இட்லி பாத்திரத்தில் நான் ஹோல் இருக்கனால மேலே வந்து நான் துணி விரிச்சு வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா அடுக்கிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்ச பிறகு இந்த இட்லி துணி என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பெருசாக விட்டுக்குங்க. இப்போ நான் அது மாதிரி தான் பெருசாக விட்டுருக்கேன். ஏன்னா இது வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக இது மாதிரி கவர் பண்ணிட போகிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து மூடிப்பட்டு மூடும்போது அதோட வேர்வை தண்ணியெல்லாம் வடிஞ்சு மேலே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கும். ஸோ அதனால் நான் மேலே வந்து அந்த துணியை வச்சு மூடிக்கிறேன். மூடிட்டு இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வச்சு, நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு இது நல்லாவே வெந்திருக்குங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் ஆறின பிறகு இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நமக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டான 3 டைப்பில் நம்ம பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.